கோயில் கட்டுறது, கோயிலுக்கு வேண்டிய பொருள்கள் வாங்கி கொடுப்பது, அபிஷேக ஆராதனை செய்வதெல்லாம் கார்த்திகை மாதத்தில் ஏற்படக்கூடிய ராசி தனுசு ராசி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க கோதுமை தவிடு வெல்லம் போன்ற உணவளிப்பது, கோதுமை மாவு வெல்லம் போன்ற உணவளிப்பது, கோதுமை சப்பாத்தி வெல்லம் போன்ற உணவளிப்பதெல்லாம் நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக பிபி, சுகர், தைராய்டு, ஹார்மோன் குறைபாடுகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அதே டாக்டர் இடத்தில் போய் உங்களுக்கு எந்த டாக்டர் உதவினாரோ மீண்டும் ஒரு முறை செக் செய்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தை தரும். தேகாரக்கத்தை அதிக கவனத்துடன் பார்த்து கொள்வதும் சுபவிரய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும். கணக்கு வழக்கமில்லாத செலவுகள் காணப்பட்டாலும் கிரெடிட் கார்டு விஷயத்தில் தேய் என்று தேய்த்து விட்டு மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது தனுசுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்பு தடை நீங்கும், தொழில் தடை நீங்கும், உத்தியோக தடை நீங்கும், வியாபார தடை நீங்கும். எனவே தடைகள் நீங்கக்கூடிய மாதம்.